நீளமுள்ள நெஞ்சும் நீண்ட பார்வையும், பார்வையில் நேர்மையும், நேர்மையில் திறமையும், திறமையில் பொறுமையும், பொறுமையில் பெருமடை காத்துக் கொண்டிருக்கும் வேடுவரே வில்லெடுத்து விளையாடும் வேடுவன் குலமகனே சொல்லெடுத்து உரையாடும் உத்தம குணத்தவரே வருக. தாங்கள் யார், எங்கிருந்து வரீங்க? இங்க வந்த காரணம் என்ன? எங்களால் ஆக வேண்டிய காரியம் என்னவென்று எடுத்து உரைத்தால் முடிந்த அளவிற்கு உதவி செய்ய பார்த்து கொண்டே இருக்கிறோம். சொல்லுங்கள். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். பட்ட பகலென நிலவெடிக்க அந்த நிலவினின் முடிவிலக்க அந்த நதி வந்து நதிகளக்க இந்த உடல் வந்து உடல்களக்க. நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். நீர் குடித்த மேகம் உன் நீல வண்ண கூந்தல், நீர் குடித்த மேகம் உன் நீல வண்ண கூந்தல், அந்த நீல வண்ண கூந்தல் நீரின் கூந்தல். பால் குடித்த வெண்மை உன் பளிங்கு போன்ற மேனி, பால் கொடுத்த பெண்மை பறந்து போன பெண்மை, அந்த பளிங்கு போன்ற மேனி அது பள்ளி கொள்ளவானி. வெள்ளி பணியன மலையடிக்க அந்த மலையில் நதி விளக்க அந்த நதி வந்து நதி கலக்க இந்த உடல் வந்து உடல் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடதுகள் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். நான் தொடர்ந்து போறேன் என்னை மான் தொடர்ந்ததென்று, நான் தொடர்ந்து போகிறேன் நான் தொடர்ந்ததில்லை. என்னை மான் தொடர்ந்த போது நான் மயில் கொண்டதென்று. பொய் வடித்த கண், பெண் பொய் வடித்ததென்று. பொய் வடித்த கண், பெண் பொய் வடித்ததென்று. பெண் பொய் வடித்த பாதை மனமை வடித்ததென்று. வெள்ளி பனியன மலையடிக்க அந்த மலையில் நதி விளக்க அந்த நதி வந்து நதி கலக்க இந்த உலகில் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம் என காதல் தேவதை சொன்னார். என் இடது கண்ணும் துடித்தது உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். உன்னை கண்டேன் இந்நாள் பொன்னார். அழகான அற்புதமான மான், சிறப்புக்குரிய ஒரு மான். இதை போன்ற ஒன்றை இதுவரை பார்த்ததில்லை. பார்த்தவனை கைப்பிடியாக பிடிக்க வேண்டும் என்பதனுடைய ஆசையோடு துரத்தி வந்தேன். ஓடி வந்த மான் உள்ளே இருக்கு. தலைவி என்னவர்கள் மானை பிடிப்பதற்கு அனுமதி கொடுங்க. மோப்புக்குள்ளையும் அணைச்சு முகம் தெரிந்து நோக்குக்குள்ளையும் விருந்து என்று சொன்னார்கள். வந்த விருந்தினருக்கு எப்பேற்பட்ட உபசரிப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் பந்தலையே ஒரு அதிகாரத்திலே சொல்லியிருக்காரு. அந்த மாதிரி நீங்க தேடி வந்ததுக்காக உங்களுக்கு வரவேற்பு கொடுத்தேன். எங்கிருந்து வரீங்கன்னு கேட்டேன். இதுக்கு நான் பாட்டேவா பாடி முடிக்கிறது. அதென்ன நாம் ஒருவரை சந்தித்தோம் என்றால் காதல் தேவதை சொன்னாரா? மானை எங்க பாத்தீங்க? எனக்கு சொந்தமான இடம். சொந்தமான இடத்துக்கு பேர் என்ன? வெள்ளிமலை. வெள்ளிமலையில இருந்து மானை பார்த்து இங்க இருந்து வந்தீங்களா? ஆமா ஆமா. ஓடி வந்தீங்களா? ஓடி வந்தீங்களா? மானு ஓடும்போது அப்ப நான் ஓடி வராம நடந்தா வர முடியும்? விரட்டுனீங்களா ஓடுனீங்களா துரத்துனீங்களா? வேணாம்னா விரட்டுவான், சரி வேணும்னா துரத்துவான். தேவைப்பட்டுச்சுன்னு வச்சுக்கேன், சரிங்க, நீ எங்க வேணா ஓடி பாரு. அப்படியா? விரட்டி பிடிச்சு போடுவான், எங்களை துரத்தி பிடிச்சு போடுவான். முதல்ல என்னைய ஓடந்த பிடிக்க முடியாது, அப்புறம் எப்படி மான் நீங்க ஓடிப்பீங்க? உங்களுக்கு நான் துரத்தானே. அப்ப என்ன ஓடிப்பான்னு சொல்லுங்க. எப்படி? நான் என்ன சொல்றேன் அப்படின்னா,
தேவையில்லை, நான் வேணாம்னாத்தே விரட்டும்னு சொல்லிட்டேன். சரிங்க. எனக்கு தேவைப்பட்ட மான துரத்தி வந்திருக்கேன். மானிங்க இல்ல. மான் இருக்கு. இல்ல. மான் இருக்கு. நான் இல்லன்றேன். மான் இல்லைன்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? நான் காவல் கண்ணு கட்டுமா பாத்துருக்கேன். இந்த இடத்துல எந்த ஒரு ஜீவராசி வரல. உங்களை பார்த்து எங்களுக்கு உங்க மான பார்க்க தெரியாது. மான் வரல. உங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசக்கூடாது. எங்க அண்ணன் பேசுற மாதிரி பேசுற. உண்மையை பேசுறேன். கண்ணுங்க எடுத்துமா காவல் காக்குறான். உலகத்துல யார பார்த்தாலும் எப்ப உன் வேலையை சரியா பாக்குறேன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் என் வேலையை சரியா தாங்க பாக்குறேன்னு சொல்லத்தான் செய்யறேன். ஆமா. அப்ப உலகத்துல தப்பு நடக்காம இருக்கா? காவல மீறி இருமா. எந்த காவல மீறி நடக்காம இருக்கா? உன்னோட காவல மீறிய மான் நுழைஞ்சிருச்சு. உள்ளல வரவே இல்ல. நீங்க எங்க தொலைச்சிட்டு ஏன் இடத்துல வந்து வீண் பேசி பேசுறீங்க? தொலைக்கணும்ன்ற அவசியமே எனக்கு கிடையாது. நீங்க தொலைச்சிட்டு தான் வந்திருக்கீங்க. இங்க பாரு. என்ன நான் என்ன சொல்றேன் அதுக்கு கொண்டு ஆமா போட்டு பழகு. அதெல்லாம் வேற ஆள்கிட்ட பேசுறேன். எதிர்த்து பேசுறது குறை அப்படிதான் பேசுவேன். ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க? உங்க இடத்துக்கு நான் வந்து ஐயா சாமி இது காணாம போச்சு தாங்க நான் உங்கள்ட்ட கேட்கல. ஓ இடத்துக்கு நான் வந்து ஒரு ஐயா என்னால முடியல எனக்கு ஏதாவது அப்படி வந்து நான் வரல. சரி போனா போயிட்டு வேற மான புடிச்சிட்டு போங்க. போய் அதே மந்த வேணுமா? எனக்கு தேவை இந்த ஒத்த மாடு கணிக்கும் போது வேற மான தேவை அவசியம் எனக்கு என்ன இருக்கு? உலகத்துல இருக்கு 32 வகையான மான்ல இந்த ஒரு மான் போனா போயிட்டு போது எத்தனையோ மானுக்கு புடிச்சிட்டு போகாம இப்படி பேசுறீங்க. கோடிக்கணக்கான மான்கள் வரட்டு ஒத்த மானுக்கு சமம் ஏதாவது இருக்கா? சொல்ல யாராவது உங்க மான நான் இன்னும் பார்க்கவே இல்லையே. நீ பாக்குற பத்தி எனக்கு அவசியம் கிடையாது. எனக்கு தேவை என்னோட மானு. உங்க மானு முடியுமா முடியாதா? வரவே இல்ல. அப்படி தர முடியுமா முடியாதான்றீங்க? வரல இந்த பேச்சு பேசக்கூடாது. அப்படிதான் நான் பேசுவேன். அப்போ உன் வேலை நீ சரியா பாக்கல. நீ உங்க வேலையை சரியா பாக்கல. என் வேலை என்ன? உங்க வேலை தான் வேட்டைக்கு போறீங்க இல்ல? உன் வேலை என்ன? என் வேலை காவல். காவல்னா திரையை காவல் காப்பது. திரையை காவல் எதுக்காக காக்குறீங்க? பறவையில் கொய்யாளவனும் காத்துக்கிட்டு இருக்கேன். அப்ப பறவை பாத்துக்கிட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. அதனால பறவை மேல வருமா கீழே வருமா? திணை ஒண்ணு ரொம்ப பெருசா வளர்ந்துடல. சரிங்களா? ஒரு அளவுக்கு தான் இருக்கும். பறவைகள் வாதி மான் வாதியும் சரியா தான் கிடைக்கல பாக்கலாம். கேட்டதுக்கு இது பதில் கிடையாது. அப்படிதான் உங்க சொல்லுவேன். பறவை மேல வருமா கீழே வருமா? மேல இருந்த திணையில கொய்யா கீழே வரும். ஏய் இந்த மாதிரி எல்லாம் பேசுறது தப்பு. ஏன்? பறவை பறந்து வரும்போது மேல தானே வரும். மேல இருந்தா வந்து திணை சாப்பிட கீழே தானே வரும். அப்படியே மேலேயே பங்குடாதீங்க. உங்க திணையோட உயரம் ஒரு அளவுக்கு தான் இருக்கு. ரொம்ப உயரமா இல்ல. திணை பார்த்து கீழே இல்ல. என்னோட மான் கீழே வந்துச்சு. உங்க மான் கீழே வரவே இல்ல. வந்துச்சு வரல. உனக்கு எப்படி தெரியும்? ஏன் வந்துச்சு நீங்க எப்படி சொல்றீங்க? வந்தது எனக்கு தெரியாதா? வரல பேச்சு வந்தது வரது எனக்கு தெரியாதா? ஏங்க நீங்க விடிய காவல் பார்த்து நான் இருக்கேன். காவலே சரியில்லைன்றல. ஏன் வாட்ட சரி நீ எப்படி என் காவல் சரி நீங்க சொல்வீங்க? காவல் எத்தனை காவல் இருக்கு? 3 வகை காவல் இருக்கு. என்னென்ன காவல் பாதுகாத்தல் எதையும் செய்யக்கூடிய இடத்தில் காவல் செய்ய வேண்டும் என்பதற்காக. உன்னை குற்றவாளி நான் சொல்றேன். எப்படி? உன்னை குற்றவாளி நான் சொல்றேன். எப்படின்னு சொன்னேன். நிரூபிங்க. ஏங்க ஒருத்தர் வந்து தன்னோட கடமையிலிருந்து தவறியவர்கள் வந்து குற்றவாளி இல்லையா? நாங்க கடமையில தவறுன்னு சொன்னோமா? நான் சொல்றேன்ல. எப்படி சொல்வீங்க? உன் கடமை என்ன காவல் தானே? ஆமா. உன் காவலை மீறி ஏன் மாடு உள்ள நுழைஞ்சிருச்சு? அட வரவே இல்ல. நான் பேசிக்கிறேன்ல. நான் கூட பேசறேன். என்னன்னு கேக்குறே? என்ன? இல்ல என்ன? தம்பி. என்னன்னு கேக்குறே? தம்பி. யா கோபால பெண்கள்ட்ட ரொம்ப பொறுமையா பேசுங்க. இந்த மாதிரி எந்த பொம்பளை எப்படி பேசுறே? இங்க பாருங்க. இங்க பாருங்க. அனாவசியம் அந்த பொம்பளை பக்கத்துல பேசுது. நீ பாக்குற பொம்பளை வேற. சரி. நான் பாக்குற பொம்பளை வேற. எப்படி? நான் எந்த பெண்கிட்ட எப்படி நடந்துக்கிறேன்னு எனக்கு தெரியும். சரி. ஆனா இதுகிட்ட ரொம்ப கவனமா இருக்கணும். சாம வேத தான தண்டம் சொல்லுவீங்க. சரி. 4 தான். நாங்க 5வது ஒண்ணு உருவாக்குவோம். தெரியுதா? சவுடால் பேச்சுக்கொண்டு குறைச்சல. என்னை பாருமா. நான் சொல்றேன் கேளு. கேட்க மாட்டேன். நான் பெண்கள்ட்ட வந்து வம்பு சண்டையில இருக்கிறது நமக்கு பிடிக்காது. பெண்கள்ட்ட போல கோவப்பட்டு பேசவே மாட்டேன் நான். ஆனா என்னை கோவப்படுத்தி பாக்குறேன். ஆனா உன்னை பார்த்தா எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. வராது. முகம் அப்படி முகம். எது? முகம் வராது. கோவம். அதான் நான் சொல்றேன். உன்னை பார்த்து கோவப்பட்டு நான் எதுவும் பேசாத அளவுக்கு நீ சரின்னு மட்டும் சொல்லு. சொல்லலைனா சொல்லுன்னு சொல்ல மாட்டேல்ல. இந்த மாதிரி நான் அகராதியா பேசாத. நான் அப்படிதான் பேசுவேன். வண்டமான பிடிக்க வக்கத்து போய் வந்து நின்னுட்டு என்ன சவுடால் பேச்சு அகராதியா பேசாத. மான பிடிக்க முடியாம இருக்கல. பிடிக்க முடியாமலே வந்திருக்கீங்க. புலிவெட்டி பிடிக்கலாம், செலவச்சு பிடிக்கலாம், அறிவுள்ளத்து பிடிக்கலாம், கைக்குருவி கட்டி பிடிக்கலாம், கரையாளை அடித்து பிடிக்கக்கூடிய சக்தியா இருக்கு. ஏன் இதெல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு பிடிக்க தெரியாம ஏன் அவ்வளவு தூரம் ஓடி வந்தீங்க? நான் நினைச்சேன் வச்சியே. சரி. உன்னை நிக்க வச்சு வேலை பார்த்து போயிட்டே இருப்பேன். அது அப்பவே பண்ணிருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் அந்த வேலையை செஞ்சது கூட. அப்படி கிடையாது. எதை செஞ்சாலும் ஒரு சம்மதத்தோட செய்யணும். என்ன ஏன் சம்மதத்தோட செய்யணும்னா இந்த ஜென்மத்துல உங்களால செஞ்சுக்க முடியாது. கையில வச்சிருக்கிறது என்ன? கலை. கலைக்கு பேர் என்ன? செலிமுகம். தன்மை என்ன? எது? தன்மை. எதையும் கவர்ந்து இருக்கக்கூடியது. என்ன வேடுவரே வெள்ளிமலையில இருந்து வேள்விமலை நோக்கி மானோட நானோட ஓடி வந்து காமிச்சா கையோட வந்துருக்கும்ல. கொஞ்சம் விட்டு பிடிச்சேன். ஏன்? சேட்டை பண்ணுது. சேட்டை பண்ண பண்ணிட்டு போகுது. போனா போது ஓடட்டு பிடிச்சணும் நினைச்சேன். சரிங்க. அது சேட்டை பண்ணுது. சேட்டை பண்ணா என்ன எப்படியே காமிச்சா வந்துரும்ல. இப்ப கூட காமிச்சா வந்துருமா? அப்ப காமிக்க வந்தானே. அது நேரா வந்துருச்சு. ஆனா கூட நீ தான் தடுத்துக்கிட்டு இருக்க. நான் ஒண்ணும் தடுக்கல. சரின்னு சொல்லு. சரின்னு சொல்லு. சம்மதம் சொல்லு. சொல்ல முடியாது. என்ன கொடுத்தா? நூல் நுழையலாம். அடுப்பு என்ன கொடுத்தா? விறகு வைக்கலாம். உரல் என்ன கொடுத்தா? உலக்கை எங்க வைக்க முடியும்? உலக்கை வைக்க முடியும். உலக்கை வச்சா
எதை தேவையான பொருளை இடிக்கணுமோ அதுக்கு உழைக்க வைக்கணும். ஆக இடங்க வச்சதே வேலை பார்க்க முடியும். ஆமா, இந்த இடத்துல நான் என்னோட வேலையை பார்க்கணும், யாரு வேலை அனுமதி கொடுக்கணும்? இந்த இடத்துல வேலை பார்க்கணும் நான் தான் அனுமதி கொடுக்கணும். சரின்னு சொல்லு. என் இடத்துல வேலை பார்க்கலாம் ஆளுக்கு உங்களுக்கு சரி சொன்ன அவசியம் இல்ல. அப்பா சொன்னா அம்மா கேட்கணும், அண்ணன் சொன்னா தம்பி கேட்கணும், வாத்தியார் சொன்னா மாணவன் கேட்கணும், தங்கச்சி சொன்னா அக்கா கேட்கணும், புருஷன் சொன்னா பொண்டாட்டி கேட்கணும். நான் சொல்றேன் கேளு. ஏய் என்னத்துக்கு? அப்ப நீங்க யாரு? அரசியல வருமா? நம்ம கணக்கு அந்த கணக்கு வரிசையில வருதுமா? சரின்னு சொல்லு. அப்படி ஆளு சொல்ல மாட்டேன். சரின்னு சொல்லுமா? சொல்லவே மாட்டேன். நான் சொல்றேன், எடுத்து சொல்றேன். நெல்லுக்கு பாயும் தண்ணீர் வாய்க்கால் வழியோடு புல்லுக்கு வாங்கிய புசியுமா தொல்லுலகில் நல்லோர் ஒருவர் உணரேன் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு சொன்னேன். உங்களை மாதிரி இருக்க வரைக்கும் நல்லா பெய்யும். என்ன வந்ததே இல்லைன்னு சொல்லிட்டு எவ்வளவு சவுடால் பேசிக்கிட்டு இல்லைன்னு சொல்றது யார், நீயா நானா? நான் அதே இல்லைன்னு வராத ஒண்ணு சொல்றேன். குற்றவாளிகளுக்கு தீர்ப்பு சொல்லும் அதிகாரம் கிடையாது உலகத்துல. இந்த சவுடா ரெண்டு பேரும் நீங்க முதல்ல செய்யற வேலைய நான் என்ன சொல்றது கவனி. தீர்ப்பு முதல்ல சொல்றாரு சரியா இருக்கணும். அவன் குற்றம் செஞ்சானா இல்லையான்னு நான் நீ பாக்குற வேலையே சரியில்லாம பாத்துட்டு உன் காவலை மீறி என்னோட மானு உள்ள நுழைஞ்சிருச்சு. அப்பயே நீ கடமையில இருந்து தவறிட்ட. எப்படி சொல்றீங்க? என்ன தவிர மத்த எல்லாருமே காவல் நானும் தான் பாக்குறேன். உங்க மான யாராவது உங்களை தவிர பாத்துருக்காங்கன்னு சொல்லுங்க பாக்கலாம். எங்க நான் காவல் பார்த்தேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. சரி தம்பி, எங்க நீங்க மான பார்த்தத மத்த எல்லாரும் மான பார்த்தாங்களா இல்லையா சொல்லுங்க. சொல்லிட்டா இருங்க, நான் காவல் பார்த்தனா? ஆமா. 12 மணில இருந்து காவல் பாக்குறேன்ல. நீங்க எல்லாரும் பாக்குறீங்கல்ல, நீங்க எல்லாரும் பாத்துட்டு தானே இருக்கீங்க. நான் காவல் பாக்குறேன்ல. இதெல்லாம் சொல்லிட்டாங்க. ஆமான்னு எங்க இவனை தவிர மத்த யாரா மான பார்த்தோன்னு சொல்லுங்க. சொல்லி வச்சுட்டா சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு நான் கேக்குறேன். எங்கேயோ பார்த்த ஞாபகம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் எங்கேயோ பார்த்த ஞாபகம் என் மீது சாய்ந்த போது எங்கேயோ பார்த்த ஞாபகம் சாய்ந்த போது என்னத்துக்கு இப்ப நான் கேட்டது மட்டும் தான் இந்த வாய் சாப்பிடலாம் பாட்டு. நல்லோர் ஒருவர் உள்ளரே அவர் விட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைன்னு ஒரு விஷயம் இருக்குல்லங்க. இத வச்சு ஒரு சந்தேகம் வந்துருச்சுங்க. யாருக்கு? அதுல என்ன சந்தேகம்? இல்ல நான் கேக்குறேன், மானு இத்தனை பேர் இருக்கான், மானு வந்துச்சா சொல்றீங்க, ஏன் உங்க கூட்டத்தை சொல்லுங்க. இப்ப சொன்னாங்களே என்ன காது கொடுத்து கேட்கலையா? புள்ள எவ்வளவு நேரம் காவல் பார்த்துச்சு மானு வரலன்னு சொன்னாங்க. ஏன் கண்ணு பாக்கலையா? எல்லாமே சொன்னாங்க. எங்க ஒரு ஆள சொல்லு எல்லாரும் சொன்னாங்களே. எப்ப 10 நாள் ஒரு ஆள சொல்லு. உங்க மானு வந்துச்சு ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படி கிடையாது. ஏன் மானு வந்துச்சு நான் ஒரு ஆள் போதும். இந்த பேச்சுல என் நாட்டு மகள் சொன்னா நான் ஏத்துக்கிறேன். மானு வந்துச்சு இல்லையா? அப்படித்தான் நம்ப முடியல. இல்ல நம்ம அந்த சேர்ல அந்த அப்படியே பேசாத, நான் பேசிக்கிறேன். உங்க மக்கள் தானே? ஆமா. நம்ம கூட்டம் தானே? எங்க கூட்டம். எங்க கூட்டம். சரி நானே சொல்றேன். இந்த கூட்டத்திற்கு யாரா ஒரு ஆள் இருந்துச்சு, ஏப்பா நீ நினைச்ச மாதிரி நீ நினைச்ச மாதிரி இங்க இல்ல, நீ தேடி வந்தது இங்க கிடையாது, எங்க பொம்பளை பிள்ளை தேவையில்லாம வம்பளுக்காத அப்படி சொல்லி போயிரியா அப்படின்னு ஒரு ஆளை சொல்லு. நான் பாக்குறேன். யாரா ஒரு ஆள் சொல்லிட்டு நீ தேடி வந்தீங்க இல்லப்பா போப்பான்னு சொல்லுங்க. பலே அருமையான பாயிண்ட். இல்லைன்னு சொல்லுங்க. போ சொல்லி என்ன எல்லாரும் இப்படி பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவ தேடி வந்த பொருள் இல்லைன்னு சொல்லி என்ன அமைதியா இருக்கானு இதுல இருந்து தெரிஞ்சுச்சா? என்ன தெரிஞ்சா? வச்சிட்டு வஞ்சம் பண்றேன்னு அவர் ஏதோ ஒரு கேக்குறாரு, அவங்களுக்கு எல்லாம் சரியா புரியல. அதனால சரி சமாளிப்பு. நான் கேட்கிறது நான் சொல்றது அவங்களுக்கு புரியல. எங்க நீ புரிஞ்ச பிள்ளை சொல்லி ஆமான்னு சொல்லுவது. கேள்வி மணி கேள்வி. என் நாட்டு மக்கள் பத்தி எனக்கு தெரியுங்க. முதல்ல நீங்க பேசாதீங்க. கேளுமா. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? ஏன் கேக்குறீங்க? ஒரு ஆள் இருந்து சத்தத்தை வர வச்சிருந்தா ஏன் கேக்குறேன் பாப்பா? என்ன அவசியம்? அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த மனுஷன் போய் சொல்லிருக்காரு, பிள்ளைகிட்ட தேவையில்லாம பேசுறாரு. இவர் முதல்ல போனா நல்லா இருக்கும். நான் சொல்றேன். எங்க ஒரு ஆள் எந்திரிச்சு வந்து நீ எங்க பொம்பளை பிள்ளை தேவையில்லாம நீங்க சொல்லுங்க பாக்கலாம். உங்க மானிக்கு இதை இருக்குன்னு சொல்லுங்க. சரின்னு சொல்லு. நான் சொல்லுங்க முதல்ல. நான் சொல்லிட்டா நீங்க சரி. நீங்க சொன்னீங்கன்னா நான் ஏத்துக்கிறேன்.
அப்புறம் என்ன போய் கேளுப்பா தம்பி. இல்ல நீ கேளுப்பா. பாத்தீங்களா, 4 கால் பட்ட மாடு ஏன் சரி இருமா. முதலைன்ட்டு. இருமா ஒரு சந்தேகத்தை கிளியர் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒருத்தர் சொல்ல சொன்னீங்களே, எப்பேற்பட்ட 1000 வார்த்தைக்கு சமம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் நாங்க பாக்குறப்ப இப்ப நான் உங்களை கேக்குறேன், நான் யாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன், நான் யாரை தேடி வந்திருக்கேன் விஷயம் உங்களுக்கு தெரியுமில? நான் தேடி வந்து இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? தம்பி இருக்கா இல்லையா? அப்புறம் என்ன? இதெல்லாம் சூட்சமான பேச்சு, இது தவறான பேச்சு. நீங்க கேக்குற விதமே சரியில்லை. நான் யாரு, எதுக்காக வந்திருக்கேன், எதை தேடி வந்திருக்கேன் தெரியுமா இல்லையா? இதே பேச்சு மானம் சொல்லி கேளுங்க. நீ கேட்டதுக்கு முன்னாலே அவர் அற்புதமா பதில் சொல்லிட்டாரு. அவர் அழகா பதில் சொல்லிட்டாரு. நான் வரலேன்ட்டாரு ஒரே வார்த்தையில. அவர் அப்படி சொல்ல. என்ன சொன்னீங்க? 4 கால் பட்ட மாடு வரலேன்னு சொன்னாரு. சொல்ற கேக்குறீங்க, ஏன் அவசரப்படுற? அப்படிதான் சொல்லுவேன். நீ கூட என் பேச்ச மீறி ஒன்னால செயல்பட முடியாது. அப்படிதான் பேசுவேன். என்ன பண்ணுவீங்க? என்ன இல்ல என்ன இல்ல என்னன்னு கேக்குறேன். தம்பி கோபப்படாதீங்க. தம்பி மாடு வேணுமா வேணாமா? மாடு வேணுமா வேணாமா? உங்க பேச்சு கட்டு. சரி தள்ளி வாப்பா. விட்டு கொடுத்து போ. ஒரு மாதிரியா சத்தமா பேசுறேன் விஷயம். ஒண்ணுமே சவுடால் பேச்சு பேசிட்டு ஒரு வேலையிலயும் பிரயோஜனம் இல்லாம போறாங்க. சத்தம் கூடத்தான் செய்யும். இங்க பாரு, இடி கூட இடிக்குது, சத்தம் தான் கேக்குது. ஆனா மழை எப்ப வருது? இடியும் மின்னலும் வந்தா தாங்க மழை வரும். சேர்ந்து வரணும். ஓஞ்சத்தமா பேசிக்கிட்டா சரியாகாது. இந்த பேச்செல்லாம் பேசுறீங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரு. என்ன சொல்றாரு? 4 கால் மாடு வரல. முடிஞ்சு வச்சா கதை முடிஞ்சு வச்சா. 4 கால் மாடு வரல, 2 கால் மாடு நாங்க எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கணும் எப்படி? இது பார்ப்போட இருக்காங்க. அவங்களே சொல்றாங்க எதிர்பார்க்கிறோம்னு சொன்னாங்க. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் பிள்ளைகளே. காரியம் சீக்கிரம் நடக்கணும், நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும், கொஞ்சம் சொல்லுங்களே துள்ளி வரும் பிள்ளைகளே. பிள்ளைகளே பிள்ளைகளே. மாமன் தானங்க. யாருக்கு யாருக்கு யார் மாமன்? இந்த கதையில. எந்த கதையில? நான் சொன்ன கதையில. என்ன சொன்ன கதைய? நான் சொன்ன கதையில அவருக்கு அவர் மாமன். எவருக்கு எவர் மாமன்? அவளுக்கு அவர் மாமன். அவருக்கு அவரா அவளுக்கு அவரா? அதுதான் சூட்சமான விஷயம். யாருக்கு மாவனா? ஏமா மாமன் நான் பார்த்தேன். வேண்டாம் போகாதீங்க, அந்த அளவுக்கு போகாதீங்க. மாமே போதும் போதும். மறுபடியும் சொல்றேன், மாமே மாமனாவே இருக்கட்டும். சரி. நல்ல காரியம் நடக்கும். மாமா இல்லம்மா, மாமன் சொன்னேன், புரியுதுங்களா? ஆமா. இந்த என்ன நெத்தியில அணிஞ்சிருக்கீங்க? சிவச்சின்னம். யாருக்குரியது? எங்க அப்பனுக்குரியது. உங்க அப்பனுக்குரியதா? உங்க அப்பா யாரு?
உலகத்துக்கே அப்பா. உலகத்துக்கு அப்பன்னு கேட்கல, நான் யாருக்கு உரிய இருந்தேன் கேட்டேன். ஆதியும் அந்தமும் இல்லாத நாயகன் சிவபெருமான். தாயுமானவன். ஆமா, தாயும் அவனே தந்தையும் அவனே. அவன் எங்க அப்பே. உங்க அப்பன அது உலகத்துக்கு அப்ப, உங்க வீட்டுக்கு அப்பன. ஏன் உலகத்துக்கு அப்பன எனக்கு அப்பன இருக்க அப்பனா? ஏங்க அது என்னங்க அப்படி பேச்சு? பெத்தாதான் பிள்ளைங்க எல்லாமே பிள்ளைங்க சொல்லி முடியுமா இருக்காங்க? நான் வந்து தந்தை ஏத்துக்கிறது கிடையாதா? யாருமில்லம்மா. இதெல்லாம் நல்லா பேசுறீங்கல்ல. இப்ப சிவபெருமான் பிள்ளை யாரு? சிவபெருமான் மொத்தம் எத்தனை உள்ள இருக்கு? நிறைய இருக்கு. நீ எந்த பிள்ளைய கேக்குற? பொதுவா சொல்லுவாங்கல்ல, சைவ பிள்ளையா இல்ல நீங்க வேற அசைவ பிள்ளை. பிள்ளை யாருன்னு கேட்டதுனால பிள்ளையார் ஒரு தந்தை. பிள்ளை யாருன்னு கேட்கல. புரியுதுல? நீ எந்த பிள்ளைய பத்தி கேக்குறேன்னு? நான் சிவனுக்கு முதலாக சக்தி தோற்றுவிக்க பிள்ளைய பத்தி கேட்டேன். அவர் பிள்ளை யாரு? பிள்ளையாரு. பிள்ளை யாரு? அப்ப சிவனே வந்து தோற்றுவிச்சார்ல, அவர் யாரு? அவரு நிறைய பேர் யாரு அழிவு சூரபவன் அழிப்பதற்காக ஒருத்தர் தோற்றுவிக்கப்பட்டது தெரியுமா? அப்படி கேட்க வேண்டியதானே உங்க ஆளு சொல்லி. எங்க ஆளுதே? உங்க குடும்பத்தை சொல்லி. எங்க குடும்பம் இல்ல, எங்க குல கடவுள். புரியுதுங்களா? கேட்க வேண்டியது. பேர் என்ன? யாரு? அவன் பேர் என்னன்னு கேட்டுங்க. அவர் பேரா? அவன் பேர் குக்குடகதான். சரி. குகன். மங்கை ஏரி. வேலன். குகன். சரவணன். குகன் ஏன் சொன்ன? அவருக்கு எத்தனை படை வீடு? 4. அது சரி. சரி, அவர் தெரிஞ்சு அவர் சொல்றாரு. முருகப்பெருமானுக்கு எத்தனை படை வீடு? சரி, இந்த கதை நடக்கும்போது கேட்கிறேன், கதை நடந்த பின்னால கேட்கிறேன். இது நடக்கும்போது கேட்கறது இல்ல, கதைக்கு முன்னாடியே கேட்டுது. கதைக்கு பின்னாடி கேட்கல. புரியுதுங்களா? வேடுதலே, இந்த கதைக்கு பின்னாடி எல்லாம் நான் கேட்கல, கதைக்கு முன்னாடி தான் கேட்கிறேன். படை வீடு 5. என்னென்ன? திருப்பரங்குன்றம். சரி. திருச்செந்தூர். திரு ஆவினன்குடி. திருவேரகம். திருத்தணி. இப்படி 5 வீடுகள். சரி. இந்த 5 படை வீடுகளை 2வது படை வீடு சொன்னீங்க பாத்தீங்களா? எது? திருச்செந்தூர். சரி. அதற்கு எத்தனை பெயர் இருக்கு? அங்க நிக்கிறார் பாத்தீங்களா முருகப்பெருமான், என்ன கோலத்துல முதல் நிக்கிறாரு? அந்த நிற்பதற்கான காரணம் என்ன? அந்த படை வீட்டின் சிறப்பு முதல்ல என்ன? இத சொன்னீங்கன்னா, ஏன்னா மக்கள் திருப்பே மகேஷன் திருப்பு. அப்ப இப்ப மக்களே மானிங்க இருக்கு, நாங்க எதிர்பார்க்கிறோம் பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல கை மேல மானு, இல்லைன்னா இப்படியே போகலாம். பேசுங்க. மணி மணி 8, 9 நடத்தலாம். அவர் சொல்லிட்டாரு. உங்க நாடகம் 8, 9 அவர் 7 மணி வரைக்கும் நடத்துறாரு. எங்க ஊர் மாவட்டம். இது முதல்ல எங்க ஊர், அத முதல்ல தெரிஞ்சு நீங்க பேசுங்க. நீ கரூர் மாவட்டம். உங்க ஊரு நம்ம ஊர்ல எல்லாமே நம்ம ஊர் தான். ஐயா அவர்கள் சொல்றாரு 7 மணி நடத்துட்டாரு. விழா குழுவின் சார்பாக இங்க நிற்கக்கூடிய வேடுவருக்கு ஓடி காட்டுங்க கொஞ்சம். அப்படிதான் நிக்கிறாரு. அப்பேற்பட்ட அவருக்கும் எனக்கும் சேர்த்து அன்பளிப்படுத்தி பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கு நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அன்பளிப்படுத்த பெருமை சேர்த்த அன்புக்குரிய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நன்றி கலந்த வணக்கம். 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 கேட்டதுக்கு பதிலா சொன்னா மான் இப்ப உங்க கையில நானே கொடுக்குறேன். சரி, இப்ப நான் என்ன கேக்குறேன், நான் நிறைய பேசல, நல்ல ஒரு கேள்வி இதுக்கு நான் பதில் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நீ சொல்ல வேண்டிய ஒரே விஷயம், நீங்க பதில சொல்லுங்க. நீங்க தேடி வந்த 2 கால் மான கொடுத்தோம். 2 காலமா? அதே விஷயம். என்னமா ஒத்துக்கிறியாமா? எனக்கு நான் சொல்றது ஐயா சரிதானே? கை மேல குடுக்கறேன்னு சொல்லிட்டு நான் தேடி, நீ பாட்டுக்கு ஒரு மான 4 கால் மான. நீங்க கேட்க போறது எப்படி? அதுகிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்கறது 2 கால் மான. 2 காலமா? அப்ப ஒரு கால் அது பேச்சு மாறக்கூடாது. எந்த கால்? ஒரு கால் ஏன் பேச்சு மாறாது? புரியுதா? ஆனா அவர் தான் கால் மாறி பேசுறாரு. இருக்குதே மானுக்கு 4 கால் தானே. 2 கால் மார்கை வாங்குறது வேற, ஒரு கால் அது வாங்குனதே வேற மாதிரி இருக்காது. ஒரு காலை தூக்கிக்கிட்டு ஆடுறது வேற. ஆனா மாறி மாறி ஆனந்த தாண்டவம் ஆடுறது வேற. கோபம் வந்து ருத்ரதாண்டவம் ஆடணும்னு வச்சுக்கேன். அதுக்காக கால் வலிக்குமே இந்த காலை முண்டி அந்த காலை தூக்கி ஆடுங்கன்னு பாண்டியமனே கேட்டது வேற. தெரியுதா? தெரியுது. அப்ப கேட்ட ஆளுகளுக்கு தகுந்த மாதிரி வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஆடத்துக்குரிய தன்மையை கேட்டிருக்கு. ஆனா நான் தேடி வந்த சரியா ஒத்த காலத்துக்கு ஒரு காலம் ஒடிச்சு போய் பாத்துக்காம அந்த காலம் நொண்டியா வச்ச கூட மான வீட்டுல பாத்துக்கிறோம். நொண்டியா போன கூட இந்த மான விடுற மாதிரி வேலை கிடையாது உங்களுக்கு. எனக்கு தேவை, நான் அடைக்கலம் கொடுக்க வந்திருக்கேன். ஒண்ணு புரிஞ்சுக்க, நீங்க மட்டும் அடைக்கலம் கொடுக்கணுமா? ஏன் எங்களால கொடுக்க முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இந்த மான வச்சு உன்னால பாதுகாக்க முடியாது. ஏங்க எல்லாரும் போலதான் நாங்களும் பாதுகாப்போம்.
திருச்செந்தூரோட சிறப்பு என்ன? திருச்செந்தூரோட சிறப்பு என்ன? பெயர்கள் உண்டு. எத்தனை பெயர் இருக்கு? திருச்செந்தூரின் ஆதியில சரியா சொல்லணும். சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் உறுதி. சத்தியமா சொல்றேன். இங்க பாருங்க, நான் சத்தியம் பண்ணல, நீங்களே சத்தியம் பண்ணீங்கன்னா அப்ப நீங்களே தேடி பிடிச்சதால நீங்க தான் சரிட்டு இல்லம்மா. அப்புறம் நான் மானம் கொடுக்குறேன்னு சொன்னேன். கேள்வி கேட்டது யாரு? கேள்வி கேட்டது யாரு? அப்ப கொடுத்துடணும்ல. பதில் சொல்லிட்டா குட்டி இன்னும் பேசாம மஞ்சள் எடுக்க போறீங்களா மாப்பிள்ள? இல்ல நான் வச்சிருக்கேன். எதுக்கு மானுக்கு அந்த கையில அத்துட்டு ஓடிட போகுது. நீங்க வேற நீ ஒவ்வொரு இடத்துக்கும் கயிறை வச்சுக்கிட்டு தப்பு. இப்ப இங்க மாமா கேள்வி எங்க பதில் சொல்றது அங்க உடனாக்க காவல் பார்த்துட்டே இருக்கு. சொல்லுங்க. காவல் 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 ஒழுங்கா பார்த்தா எல்லாம் சரியா இருக்கும்ல. இப்ப திருச்செந்தூர் அப்படின்ற ஊரோட சிறப்பு என்ன அப்படின்னா, ஆதியிலே இந்த ஊருக்கு பெயர் வந்து ஜெயந்திபுரம். ஜெயந்திபுரம் என்றாலே வெற்றிக்கான ஒரு நகர் என்பது அர்த்தம். திருச்செந்தூர் அப்படி ஏன் பேர் வந்துச்சு? திருச்சீரலைவாய் அப்படி ஏன் பேர் வந்துச்சு அப்படின்னா, திருச்சீரலைவாய் என்பது வந்து கடல்ல வரக்கூடிய அலைகள் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கலைகள்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரே மாதிரி சீரா வந்துகிட்டே இருக்குமா, அதான் திருச்சீரலைவாய். திருச்செந்தூர் அப்படி ஏன் வந்துச்சு அப்படின்னா வந்து சூரபகன் அழித்து விட்டு அந்த தேவகணங்கள் எல்லாம் ஜெயிச்ச பின்னால அந்த கடற்கரையில வந்து அந்த அசுரகுலம் பூரா வந்து இறந்த பின்னால கடற்கரை மணல மண்ணு பூரா அப்படி வந்து ரத்தத்தால நிறம் மாறி செந்தூர நிலைமை வந்துச்சா. ரத்தமும் செந்தூரும் எப்படி இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு. அதனாலதான் திருச்செந்தூர் பேர் வந்துச்சு. ஆனா அதே இந்த சூரபதுமன் வந்து எந்த இடத்துல இருந்தா, வீர மகேந்திரபுரி என்று சொல்லக்கூடிய கடலுக்குள்ள கோட்டை கட்டி அங்கேதான் ஆட்சி நடத்தின. சண்டை நடந்தது எங்க? எங்கம்மா கேள்வி நீதானமா கேட்ட? நான் கேட்டேன்னா பதில் அவர்தான் சொல்லணும். திருச்செந்தூர் பக்கத்துல மணப்பாடு தெரியுமா? மணப்பாடு மாமரம் முளைக்காத அங்கேதான் சூரபதுமன் வந்து மாமரமாக இருக்கும் பொழுது உங்க குலக்கணவர் இருக்காரு, அவர் வேலை வச்சு அழிச்சார்ல. எந்த வேலை வச்சு அழிச்சாரு? தன்னுடைய தந்தையிடம் வாங்கி வேலை வச்சு அழித்தார். அந்த வேலைக்கு பேர் என்ன? வஜ்ரவேல். யார் கொடுத்தது? தந்தைக்கு சிவபெருமான் கொடுத்தார். ஏன் அவங்க அம்மா கொடுத்த வேலை வச்சு அழிக்க முடியல? தாய் கொடுத்த ஆயுதத்தை பத்திரம் வச்சுக்கலாம். இது பதில் கிடையாது. கேட்டதுக்கு பதில். ஆமா, நீ கேட்டது நான் கேட்டிருக்கேன். நான் கேட்டது மட்டும் பதில் சொல்லணும். மான் வேணுமா வேணாமா? எழுத்து பேசுப்பா. ஆனா அந்த சவுடால் இருக்காரு, சாப்பிட்டா பேசுற ஆள் தான் வேணும் உனக்கு. அண்ணே, எனக்கு இந்த மாதிரி பொம்பளை எழுத பிடிக்கும். முதல்ல உதச்சு எனக்கு தெரியாதா? பாம்பிக்கால் பாம்பு அறியாதா? ஏன்னா ஜல்லிக்கட்டு நடக்கும்போது அப்படி துள்ளி குதிச்சு வர்றத போட்டு அடக்காதான் சரியா வரும். சும்மா அது வாட்டுக்கு ஓரம் அடிக்கிற போட்டு நம்ம பேசிக்கிட்டோம்னாக்க பாவம். ஒரு அந்த மாதிரி இங்க மாமா அது வந்து நீ ஆட்டம் போட்டுக்கிட்டு திருற எப்படி எப்படி பிடிக்க போறீங்க பாக்குறேன். புடிபட்டு போச்சு, இன்னும் புதுசா பிடிக்க போறேன். இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, போர் முடிஞ்சு சூரபதமன் அழித்தவர் காரணத்தாலே முருகப்பெருமானுக்கு பிரம்மகத்தி தோஷம் முடிஞ்சிச்சு. பிரம்மகத்தி தோஷம் நீங்க வேண்டுவதற்காக ஈசனை தன்னுடைய தந்தையாகப்பட்ட சிவனை வணங்க வேண்டும். அதற்காகத்தான் பஞ்சலிங்கம் பார்த்திருக்கியா? பஞ்சலிங்கம் எங்க இருக்க? எங்கமா இருக்கு? எதுக்குள்ள இருக்கு? கடல் தண்ணிக்குள்ளயா இருக்கு? தண்ணி பல அளவுக்கு இருக்கு. அப்படியா? முதல்ல இருந்தது, இப்ப எடுத்து அந்த மாதிரி கட்டியாச்சு. சரி சரி சரி. அப்ப அந்த பஞ்சலிங்கம் வந்து அப்படி இருக்கு. அப்ப முருகப்பெருமான் தன்னுடைய அந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்குவதற்காக தன்னுடைய தந்தையாகப்பட்ட சிவனை வணங்க வேண்டும். அப்ப அந்த இடத்துல ஒரு கோவிலை நிர்மாணிக்க வேண்டும் நினைக்கிறாரு. அதற்காக யாரை அழைக்கிறார்? பிரகஸ்பதியை அழைக்கிறார். அவர் யாரு? அவர்தான் தேவதைகளின் குரு. நவகிரகங்கள் யாரு? அவரு குருபகவான், வியாழன். அவரை அழைத்து இந்த இடத்துல ஒரு கோவிலை நிர்மாணிக்க வேண்டும் சொன்னேன். அப்ப அந்த பிரகஸ்பதி தான் திருச்செந்தூர் கோவிலை நிர்மாணித்து கொடுக்கிறார். இதுதான் அகலம், இப்படித்தான் இருக்கணும், மூலஸ்தானம் இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகம விதிகளின்படி அங்கே கோவில் அமைக்கப்படுகிறது. கோவில் அமைச்சாச்சு. அதனாலதான் அந்த இடத்துக்கு குருஸ்தலம் பேர் வந்துச்சு. குருஸ்தலம் என்பது என்ன? குருவின் பார்வை நிறைந்த இடம். ஜாதகத்துல குரு வக்கரமா இருந்தாலோ இல்ல குருவோட தோஷம் இருந்தாலோ குழந்தை பேர் இல்லாம இருந்தாலோ எல்லா பேரும் எங்க போய் சொல்லுவாங்க அப்படின்னா முதல்ல திருச்செந்தூர் தான் போய் சொல்லுவாங்க. ஏன்னா குருஸ்தலம் குருவோட முழு பார்வை படக்கூடிய இடம். இப்ப ஏன் திருநள்ளாறு போய் சொல்றாங்க? சனி பகவானோட முழு பார்வையும் அங்கேதான் கருதி வச்சு படக்கூடிய திருநள்ளாறு போய் சொல்றாங்க. அது மாதிரி பழனிக்கு செவ்வாய் கிரகத்தின் செவ்வாதாசம் உள்ளவங்க போகணும். செவ்வாய் கிரகத்தின் ஆதிக்கம் முழுமையாக, செவ்வாய் கிரகத்தோட ஆதிக்கம் நிறைந்த இடம் பழனி. அப்படி ஒவ்வொரு கோவிலுக்கும்
ஒவ்வொரு கிரகங்களின் ஆதிக்கம் இருக்கு. அது மாதிரி திருச்செந்தூர்ல யாரோட ஆதிக்கம்? குரு குரு பகவான் வியாழனோட ஆதிக்கம். அதனாலதான் குருஸ்தலம்னு பேரு. அங்க இந்த மாதிரி உள்ளவங்க போலாம், இது ஒரு பேர் இருக்கு. ஆனால் அங்கே சிவபெருமான் 5 பஞ்சலிங்கமாக இருக்கும் பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய தந்தையை வணங்குவதற்காக கையில் ரோஜா மலர்களை அள்ளிக்கொண்டு மனசார எந்த காரியத்திற்காக இந்த உலகத்தில் முருகப்பெருமான் உருவாக்கப்பட்டார், சிவனின் நெற்றிக்கிழந்து உருவாக்கப்பட்ட அந்த முருகப்பெருமான் தான் அந்த காரியத்தை முடித்த ஒரு பெருமிதத்தோடு தன்னோட தந்தையை வணங்குவதற்காக நின்ற திருக்கோலத்தை பார்த்த 33 தேவர்களும் நீங்க சந்தோஷமா உங்க அப்பாவை வணங்குற அந்த காட்சியை நாங்களும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால கையில் ரோஜா மலர்கள் அள்ளிக்கொண்டு பூஜா மூர்த்தியாக தன்னுடைய தந்தையை வணங்கக்கூடிய பூஜா மூர்த்தியாக நின்று காட்சி கொடுத்த அந்த ஒரு திருக்கோலம் தான் திருச்செந்தூர்ல முருகன் இருக்க திருக்கோலம். அது பேர் பூஜா மூர்த்தி. சரிதா? இவ்வளவு சிறப்புகள் இருக்கு. ஜெயந்திபுரம், திருச்செந்தூர், குருஸ்தலம் அப்படின்றதோட ஆகம விதிகள் அமைக்கப்பட்ட முக்கியமான ஸ்தலம். அங்கே முருகப்பெருமான் நிக்கிற அந்த கோலத்துக்கு பேரு பூஜா மூர்த்தி. பஞ்சலிங்கத்தை வணங்குவதற்காக சின்ன சந்தேகம் கேட்கலாம். இருங்க திருச்செந்தூர் பத்தி அருமை எல்லாம் சொன்னாரு. கோயிலுக்கு போனீங்களான்னு கேட்டேன். நான் போனேன். ஆனா இந்த கதைக்கு அப்பாற்பட்டு கேட்கிறேன். கதையின் முறைப்படி கேட்க கூடாது, புரியுங்களா? அங்கே வள்ளி குகைன்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, சரி. அதற்குள்ள ஒரு சின்ன அறை மாதிரி தான் இருக்கும். போய் ஒரு ஆள் போய் தான் திரும்பி வந்து பார்த்து அடுத்த ஆள் போக முடியும். சரி. வள்ளி குகைன்னு எப்படி அங்க போய் சூரபதமனே வதம் செஞ்சாச்சு, அங்க அவர் அழிப்பதற்காக தானே வந்தாரு. எப்படி வள்ளி குகை அங்க வந்தது? சும்மா இருக்க மாட்டேங்குமா, புரட்டிக்கிட்டே இருப்பியா? இல்லங்க, நான் போனேன், போய் பார்த்ததுனால கேக்குறேன். அதெல்லாம் வருமானத்துக்காக உருவாக்குறது சும்மா. அப்படியா? ஏன்னா அதாவது என்ன காரணம் அப்படின்னா, இப்ப நிறைய கோயிலுக்கு ஒவ்வொரு கோயிலுமே ஒரு முருகப்பெருமான் இருக்காருனாக்க சாலையில நிற்பவதெல்லாம் ஓரமாக இங்கிட்டு வாருங்க. ஏமா திருப்பரங்குன்றத்துல ஒரு சரவண பொய் இருக்கு. வளையில உள்ள நுழையில அங்கே ஒரு சரவண பொய் இருக்கு. அந்த சரவண பொய் உண்மை ஏத்துக்கணும். அது வருமானத்துக்காக உருவாக்கப்பட்டது. சரிங்க, இருக்கட்டும். இருந்தாலும் உங்க மானு எப்படி இருக்கணும் நாங்க பாக்கணும் இல்லையா? சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகன் உருவாக்கப்பட்டது. சரிங்க. சூரபத்மன் எதை ஆட்சி செஞ்சார்? 1008 அண்டங்களை ஆட்சி செய்தார். 1008 அண்டங்களை 1008 அண்டங்களை ஆட்சி செஞ்சார். ஆமா, சரியா சொல்றியா? சரியாத்தான் சொல்றேன். தாயை தன்னுடைய தம்பிகளுக்காக கொடுத்தார். எத்தனை பேர் அண்ணன் தம்பி? 2 பேர். யாரு? தாரகாசுரன், சிங்கமுகாசுரன் என்று சொல்ற 2 பேர். மொத்தம் 1008 அண்டங்களை தன்னுடைய தம்பிக்கு 200 பங்குகளாக கொடுத்து விட்டார். மொத்தம் 200 அண்டங்களை சிங்கமுகாசுரனுக்கு தாரகாசுரனுக்கு கொடுத்துட்டு 608 அண்டங்களை மட்டுமே சூரபத்மன் ஆட்சி செய்தார். சரிதா? ஆமா. பதில சொல்லு. என்ன பதில சொல்லு? நான் கேட்டதுக்கு மானுதானே வேணுமா? எப்படி இருக்கு நான் பார்க்கணும் இல்லையா? மாட்டிக்கிட்டாரடி மயில கால கட்டி
ஐயோ அழகோராவே கிண்டல் வேணாமே ஐயா பிள்ளை அகராயிருந்தால் விட்டு புத்தியில் ஏதோ கொஞ்சம் குற்றம் இருக்குதடி திட்டங்கள் எல்லாம் சேர்த்து பின்னால் தெரியுதடி. மாட்டிக்கிட்டாரடி மயில வாங்க வேண்டுதலே, நீங்க கேட்ட மாதிரி உங்க மான் இங்க இருப்பதற்கான அடையாளம் தெரியுமா? மானுக்கான அடையாளம் அடையாளம் இல்லாத ஒரு உலகத்துல இருக்கா? அந்த அடையாளத்தை சொன்னீங்கன்னா மான நாடே தெரியுதே. சொல்லுங்க. மானுக்குண்டான அடையாளத்தை கேட்கறாங்க. அடையாளத்தை பாட போறோம். நாடகம் முடிஞ்சிச்சுன்னு போயிடாதீங்க. அடுத்து கிழமை வேஷம் போட்டு தான் முடிப்பானாங்க. அதனால முருகன் வந்து கிழவனை வர போறாரு. அந்த காட்சி இருக்கு. அதனால அடையாளம் பண்ணாலே வடக்கமா போயிடாதீங்க. இந்த வேடன் சீனை காட்டிலும் கிழவன் சீனு இன்னும் நல்ல பிரமாதமா இருக்கும். கதை முறைப்படி எல்லா கதாபாத்திரமும் சரியா நடக்கணும். இனிமே நம்மளுடைய நடைமுறையில இதுவும் உண்டு. ஆமா. கயாத கானகத்தே காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ. மேகாதமா சரியான அடையாளம் இதுல இரண்டு கால் பட்டதும் பெண்ணை சொல்ற மான தேடி வரல உன்னதான் பெண்ணே பெண்ணே மாய வேட போய்